விவாதத்தின்படி அன்னம்மாள் அவர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இளஞ்சிறையில் உள்ள வீடு அண்ணன் சேகருக்கும், மூட்டுக்குணத்தில் உள்ள அதே மதிப்பிலான வீடு தம்பி டேவிட்டிற்கும், அன்னம்மாளின் கணவர் பயன்படுத்திய காரானது மூத்த மகன் சேகருக்கும், 15 லட்சம் மதிப்பிலான நகை இளைய மகன் டேவிட்டிற்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் அன்னம்மாளின் பேரில் வங்கியில் உள்ள 5 லட்சம் பணம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அந்த பணம் அவருடைய கடைசியில் கை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் டேவிட், 2 பேரில் யார் உங்கள் அம்மாவை பார்க்க போவீர்கள்? நான் தான் எங்க அம்மாவோட மூத்த பையன். நான் தான் எங்க அம்மாவை கண்ணும் கருத்துமா அவனை விட கவனிப்பேன். எங்க அம்மாய எங்கூட அனுப்பி வைங்க. இல்ல ஐயா, அவனை விட என் மேல தான் பாசம், அதனால என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க ஐயா. திருமதி அன்னம்மாள் அவர்கள் மூத்த மகன் வீட்டில் 1 மாதமும் இளைய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி மீதமுள்ள காலத்தில் வாழ்ந்து கொள்ளலாம் என தீர்ப்பளிக்கப்படுகிறது. வாங்கம்மா, வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கம்மா. மூத்த மகன் சேகர் மற்றும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், தாய் அன்னம்மாள். யார் வந்திருக்கான்னு பாரு. என்னங்க அத்தை, வாங்க உட்காருங்க. என்னத்த இப்படி எலச்சு போயிட்டீங்க? உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. குடிங்க அத்தை. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு? அத்தை சாப்பிடுங்க அத்தை. லெக்ஸி, சமையல் பண்ண எல்லாம் இருக்கா வீட்டுல? என்னங்க நான் பயந்துட்டே இருந்தேன், நீங்க தம்பி வீட்டுல அம்மாவை விட்டுட்டு வந்துருவீங்களோ? அம்மா மேல இவ்வளவு பாசமா? சரி சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, அம்மாக்கு எதுவும் சமைச்சு போடணும்ல. சீக்கிரம் நல்லா ஃபிஷ் வாங்கி. மாத்திரம் காடி சமைச்சு கொடு. 1 மாசம் தான் நம்ம வீட்டுல நிப்பாங்க, அப்ப நல்லா சாப்பிட வைக்கணும். இது வேற ஒரு தலைவலி, இதுக்கு சமைச்சு போடுறதுக்கு நான் இங்க இருக்கேன். சில நாட்களுக்கு பிறகு என்னங்க உங்ககிட்ட நான் எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேனா? இல்ல ஏதாவது ஒரு கல்யாண காட்சிக்கு போனா ஒரு நகை கூட கிடையாதுங்க என்கிட்ட. என் உயிரை வாங்காத, என்னட்ட காசு இருந்தா தானே உனக்கு வாங்கி தர முடியும். ஆமா, அந்த கோர்ட்ல எல்லா நகையும் எடுத்து தம்பிக்கு கொடுங்கன்னு சொன்னப்போ கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, இதை யாருக்கு வேணும்னு கேட்டா நீதிபதி தீர்ப்பு சொன்னா அதே மாதிரி கேட்டுதான். அதான் ஒரு கார் இருக்குல்ல, அந்த காருக்கு எனக்கு நகை வாங்கி கொடுங்க. காரடி, அது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, அப்பாவோட கௌரவம், அது ஒண்ணு விற்க முடியாது. அப்போ உங்களுக்கு உங்க கௌரவம் மட்டும் நல்லா தெரியுதுல்ல, என்ன பார்த்த மனுஷியே தெரியலையா? எனக்கு என்ன கௌரவம் எல்லாம் இல்லையா? அம்மா உட்காருங்க. என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு? என்னம்மா? ஏம்மா? வாமோனே. ஏன் இல்ல அவனை விட்டுருங்க, அவன் நம்ம பேச்சு கடங்க மாட்டார். சண்டை போடாதீங்க. விற்கேன்டா கேட்டேன், அந்த கார் ஒண்ணு விற்கேன்டா. அது
கௌரவ பிரச்சனையா அது நீ வைக்கலாம். அப்புறம் எனக்கு கழுத்துல ஒரு செயின் இருக்கு, அது கழுத்தி உனக்கு கையில தரேன். எதை விட்டாருன்னு நமக்கு கிடைச்சா போதும். போனே அம்மா அடுத்து ஆ அவளுக்கு என்ன பிடிச்சோ அதை வாங்கி கொடுங்க. ஓகே. சண்டை போடாதீங்க. லின்சி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்க. என்ன சரிங்க, இப்ப சந்தோஷாச்சுல? செம்ம ஹாப்பி. காட்சி 3. இளைய மகன் டேவிட்டின் வீட்டில் அன்னம்மாள் தங்குகின்றார்கள். பங்கு பெறுவோர் இளைய மகன், அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், தாய் அன்னம்மாள். வாங்கம்மா வாங்க, மெதுவா பார்த்து வாங்கம்மா. ஏண்டி, என் அம்மா வந்ததுக்கு உனக்கு அவதிக்காம நீ என்ன பண்ணிட்டு
எனக்கு பார்த்தா பயமா இருக்குங்க. என்னன்னு போய் பாருங்க கொஞ்சம். சரி, நான் கேட்டு சொல்றேன். சரி சரி. அம்மா ஏம்மா உடம்பு சரியில்லையம்மா? எனக்கு வராது முடியாதம்மா. எனக்கு ஒரு வேலை அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்குமா. நான் வேணா காசு தரேன், நீங்க ஹோட்டல்ல போயிடுவீங்களாமா? கண்ணு கூட தெரியல மோனே, நான் எப்படி மோனே ஆஸ்பத்திரி போவேன்? என்னம்மா நீங்க நொங்கு நொங்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இது வயது ஆகும்போது எல்லாருக்கும் வேற நோய் தானே உங்களுக்கு வந்திருக்கு. இது ஏதோ வித்தியாசமா ஏதோ நோய் வந்த மாதிரியே கத்திட்டு இருக்கீங்க. வேணும்னா நீங்களே ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வாங்கம்மா. காட்சி 4. மூத்த மகன் வீடு. பங்கு பெறுவோர் தாய் அன்னம்மாள், மூத்த மகன் சேகர், அவனுடைய மனைவியின் தங்கை. லிட்ஸி, யார் வந்திருக்கான்னு பாரு. பார்த்தேன். வந்துட்டீங்களா திரும்பவும்? ஒரு மாதிரி முடிஞ்சிருக்கும் போல. எவ்வளவு ஏதாவது உபசரி ஏதாவது கொஞ்சம் கொடுத்து உபசரி. அதை விட ஒரு சூப்பரான மேட்டர் இருக்கீங்க. வாங்க. என்ன அம்மா விட சூப்பரான மேட்டரா? வாங்குங்க. எனக்கு சூப்பர் தான். சொல்லுங்க. என் தங்கச்சி நேத்து ஊர்ல இருந்து வந்திருந்தா. நானே பார்த்தேன் உனக்கு தங்கச்சி. இப்போ உங்களுக்கு கேட்க முடியுமா முடியாதா? முடியும். நேத்து என் தங்கச்சி வந்திருந்தால. ஆமா. அவகிட்ட இந்த செயினை காமிச்சீங்க. என்ன சொன்னா? சூப்பரா இருக்குண்டா. இதுக்கு தானே ஆசைப்பட்ட ராஜகுமாரி. எப்படி என்னங்க புது டிசைன்ல ஒரு புது செயின் கிடைச்சிச்சுங்க. ஆமா பேசி டைம் ஆகுது. எனக்கு தூக்கம் வருது. வா உறங்க போலாம். சரிங்க, நம்ம தூங்கலாம். உன் அக்காளுங்க வீட்டுல இருந்து இப்படி எல்லாம் மொட்டச்சிடாமா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்படி எல்லாம் பண்ணிருக்க சொல்லட்டா? யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க. என்னுடைய மாணவர்களுக்காக நகைக்காக. ஐயோ பாத்தீங்களா? இத பாத்தீங்களா? இத வாங்க. நீங்க பெருசா சொன்னீங்கல்ல, சொந்த வீட்லயே திருடுறீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா? என்னாச்சு? இந்த மாதிரி சொந்த வீட்ல திருடி சாப்பிடுறதுக்கு நாளைக்கு செத்துறலாம். அவ சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். கண்ணு மெய்மா பிடிச்சேன்ல. என்னம்மா நீங்க தந்தது தானே, திருப்பி இப்படி கேட்டா தர மாதிரி தந்துட்டு வாங்க. எடுக்கிறீங்களோ? தெரியுமே உங்க லட்சணம். போதும். இங்க தங்க வச்சதுக்கு எனக்கு தந்த எல்லா சந்தோஷம் போது. இங்க கிளம்பிடுங்க. இங்க நிக்காதீங்க. என்னம்மா இப்படி பண்றீங்க? காட்சி 5. கருணை இல்லம். பங்கு பெறுவோர் தாய் அன்னம்மாள், மூத்த மகன் குடும்பம், இளைய மகன் குடும்பம், கருணை இல்லத்தின் தலைவி, அவ்வில்லத்தின் பணிப்பெண்.
ஐயோ அம்மா எங்க போயிட்டாங்க? காலையிலே காணலடா. எங்கேயாச்சும் போயிட்டாங்களோ? சொல்லுவாங்க இல்ல, ஒரு கருணை இல்லம், அன்பு, சமாதானம் எல்லாம் அங்க நிறைய கிடைக்கும்னு சொல்லிடுவாங்கல்ல. அங்க போயிட்டாங்களா? என்னவோ தெரியல அண்ணே. நாங்க அங்க போய் பார்க்கலாமா அண்ணே? நீ பைக்ல வருவியா? நமக்கு ஒண்ணு அங்க போய் பார்த்துட்டு வரலாம். சரி அண்ணே. பாத்தீங்களா அம்மா, உங்களுக்கு இந்த கதி வந்திருக்குது. நீங்க செல்லமா வளர்த்த 2 பிள்ளைகளும், அன்புடன் வளர்த்த 2 பிள்ளைகளும் உங்களை கைவிட்டாங்க. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க. இப்போ நீங்க இங்க அநேக ஆட்கள் இருக்காங்க, உங்களை மாதிரி உள்ள ஆட்கள், அனாதைகளாக, திக்கற்றவர்களாக அநேகர் இங்கே இருக்காங்க. அவர்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய கடமை. இதோ இந்த இல்லத்தின் பணிப்பெண் நிற்கிறாள். இவள் இன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவள் செய்து உங்களுக்கு உதவியாக இருப்பாள் என்பதை நான் உங்களிடம் தயவாக கோரிக்கொள்கின்றேன். சரியம்மா, நன்றாக பார்த்துக்கோ. இவங்களுக்கு எந்த ஒரு சங்கடமான காரியங்களும் நிகழக்கூடாது. சரியா? ஆமா, இவங்கள 25 வருஷங்களுக்கு முன்னாவே எனக்கு இவங்களை தெரியும். இவங்க புருஷனுமாக வந்து இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி இந்த இல்லத்திலிருந்து ஒரு பிள்ளையை தருவீங்களா, நாங்க செல்லமாக வளர்ப்போம் என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த இல்லத்துல 2 பிள்ளைகள் ஒன்றுக்கொன்று அன்புடன் பேசி பழகுவதை பார்த்து இந்த 2 பிள்ளைகளையும் எங்களுக்கு தருவீங்களா என்று கேட்டார்கள். அந்த 2 பிள்ளைகளையும் அவர்களுக்கு நாங்கள் அன்புடன் கொடுத்தோம். அந்த பிள்ளைகள் தான் இவர்களை இந்த நிலைக்கு இப்பொழுது ஆளாக்கி இருக்கின்றார்கள். இது எங்க அம்மா, வேற யாரும் இல்லை. எங்க அம்மா. அப்படியா? தத்தெடுத்தது 2 பிள்ளைங்களே. உங்க அம்மாவா? நீங்களா இந்த இல்லத்திலிருந்து உங்களையா இவங்க எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. அது நாங்க தான் செய்த உண்மையான உண்மை. அவங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுக்கு பிரிச்சு தந்திருக்காங்களே, இவங்களை அனாதையா விட்டுருக்கீங்களே. இல்லை என்பது ஆன்றோர்கள் மொழி. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகின்றது: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாது. அன்பான வாலிப தம்பிகளே, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மன மகிழ்ச்சியுடன் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இது உங்கள் தலையாய கடமை என்பதை கூறிக்கொள்ளுகின்றோம். பெற்றோரே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பாகுபாடின்றி பழகுங்கள். இதை கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார். இத்துடன் இந்த குறு நாடகம் முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.